கர்த்தரின் இரக்கம். தேவன் மனுஷனை சிருஷ்டித்ததற்காக மனஸ்தாபப்பட்டார். வேறெந்த சிருஷ்டிப்பை குறித்தும் தேவன் இப்படி சொல்லவில்லை. பாவம் பெருக பெருக மனுஷனுடைய வேதனைகளும் அதிகமானது, ஆயுசு நாட்களும் குறைந்தது. முடிவில் மனு குலத்தையே அழிக்க வேண்டும் என்ற முடிவை அவர் எடுத்த போதும் எடுத்த முடிவை அவர் மாற்றவில்லை. நோவாவையும் அவன் உண்டு பண்ணின பேழையும் அவன் குடும்பத்தையும் தப்ப வைத்தது தேவனுடைய இரக்கத்தை அங்கு காண்பிக்கிறது. பாவத்தினால் வந்த விளைவுகளை காட்டிலும் தேவனுடைய கிருபையினால் கிடைக்கும் ஈவு, அதாவது இரக்கம், மிக பெரியது. அவன் நல்லவர்களை மீட்பதற்காக தன் ஜீவனை கொடுக்கவில்லை, பாவிகளுக்காக தன் ஜீவனை கொடுத்திருக்கிறார். கர்த்தாவே, நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்பான்? ஆண்டவரே, இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக. கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. அவர் இஸ்ரவேலை அதன் சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டுக் கொள்வார். அநீதியெல்லாம் அக்கிரமமாயிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? பொல்லாதவர்களை குறித்து எரிச்சலடையாதே, நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே. நமக்கு இடுக்கண் செய்கிறவர்கள் மேல் நாம் எரிச்சல் அடைந்தால் அது பகையாய் மாறி விரோதங்களை கொண்டு வரும். இப்படிப்பட்ட காரியங்கள் சிந்தையில் வரும்போதே அதை எதிர்க்க வேண்டும் என்பதே தேவனுடைய வழி. நம்முடைய சிந்தையில் இப்படிப்பட்ட யோசனைகள் வரும்போதே சத்ருவுக்கு வாசல் திறக்கப்படுவதால் ஆவியானவர் அங்கு கொடியேற்றுவார். நமக்கு பொல்லாப்பு செய்கிறவனுக்கு விரோதமாய் கொடியேற்ற மாட்டார். எந்த இடத்தில் நாம் பலவீனமாய் இருக்கிறோமோ அதை சரி செய்து நம்மை அவர் பலப்படுத்துவார். நம்முடைய பார்வைக்கு சில காரியம் பாவம் இல்லை என்று தோன்றும், ஆனால் கர்த்தரின் பார்வைக்கு அது பொல்லாப்பாய் தோன்றும். இவைகள் அறியாத பாவம் என்று சொல்லப்படும். அது பாவம் என்று அறியாதவரை அதை சுமந்து கொண்டே இருப்போம். அது பாவம் என்று அறிய வரும்போது அதற்கான பலியை செலுத்த வேண்டும் என்பது தேவனுடைய நியமம். இந்த காரியம் நியாயப்பிரமாணத்தின் கீழ் வாழ்ந்தவர்களுக்கு மாத்திரமா? இல்லை. இன்று தேவனுடைய பிரமாணங்களுக்கு விரோதமான காரியத்தை நாம் செய்யும் பொழுது நம்முடைய ஆசீர்வாதம் அங்கு தடைப்படும். அதற்கு பதிலாக நாம் குறைய தொடங்குவோம். எந்த இடத்தில் தவறு வந்தது என்று கர்த்தரிடமே கேட்கலாம். அப்பொழுது அவர் அதை தெரியப்படுத்துவார். பின்பு நாம் அதை அறிக்கை செய்யும் பொழுது அதற்கான விலையை செலுத்த வேண்டும். மீண்டும் அவருடைய மகிமைக்குள் நாம் பிரவேசிக்க, கர்த்தாவே, நான் துதியின் சத்தத்தை தொனிக்க பண்ணி உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பதற்காக நான் குற்றமில்லாமையில என் கைகளை கழுவி உம்முடைய பீடத்தை சுற்றி வருகிறேன். இவ்வசனத்தின்படி கர்த்தருக்கு காத்திருந்து துதியின் பலிகளை செலுத்தி குற்றமில்லாமையினால் நம்மை கழுவி சுத்திகரித்து கொள்ள வேண்டும். இப்படி ஒரு முறை 2 முறை மாத்திரமல்ல. உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்துவிட்டு ஒரு நாளைக்கு 7 முறையும் உன்னிடம் மன்னிப்பு கேட்டால் மன்னிப்பாயாக என்றவர் நம்மை மன்னியாதிருப்பாரோ? இடரல் வராதிருப்பது என்பது கூடாத காரியம் என்று இயேசுவே சொல்லியிருக்கிறார். அவரிடம் ஒப்புரவாகுதலே சகல விவாதத்திற்கும் முடிவை தரும். இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்திலே கர்த்தர் வழிநடத்தின போது ஆசரிப்பு கூடாரத்தை ஒரு மேகம் மூடிக்கொள்ளும். வாசஸ்தலத்திலிருந்து மேகம் மேலே எழும்பும் போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ண புறப்படுவார்கள். இது கர்த்தருடைய மகிமை அவர்களோடு சென்றதை காண்பிக்கிறது. அப்படியே நம்முடைய வாழ்க்கையின் பிரயாணத்தில் கர்த்தருடைய மகிமை நம்மோடு வர வேண்டும் என்றால் எங்கே தவறுகிறோம் என்று நிதானித்து அதை சரி செய்யும் பொழுது கர்த்தருடைய மகிமை நம்முடைய பிரயாணத்தில் இருக்கும். சரி செய்ய தவறினால் சத்துரு நம்மோடு பிரயாணம் செய்வான். அதனால் கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய இரக்கத்தால் சுத்திகரிப்பை பெற்று மீண்டும் பிரயாணத்தை தொடர வேண்டும்.